friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நெய் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து டீ கடையில அப்புறமா பேக்கரியிலலாம் அந்த கண்ணாடி ஜாடிக்குள்ள வச்சிருப்பாங்கல்ல, ரொம்ப சூப்பரான ரொம்ப சுவையான ஒரு பிஸ்கட். இது பண்றதுக்கு நமக்கு வந்து மூணே பொருட்கள் போதும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை அரைச்சி பவுடர் பண்ணிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துர்க்கேன், பிரவுன் சுகர். அப்படி இல்லனா இதே அளவு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம 1/2 கப் வெள்ளை சர்க்கரை. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம நெய்யை சேர்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் நெய் எடுத்துருக்கேன். இது வந்து 100 கிராம். நெய்யை வந்து உருக்க தேவையில்ல, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். 100 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒயர் விஸ்க் இல்லைனா வந்து ஃபோர்க் வச்சு ஒரு நிமிஷம் லைட்டாக அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு, ரொம்ப தேவையில்ல, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா அடித்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் மாறி இருக்குன்னு. அடுத்தது இதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு 150 கிராம் கோதுமை மாவு வேணும். 1 கப் கோதுமை மாவை நீங்கள் வந்து லேசாக எடுத்தீங்க அப்படின்னா 125லேருந்து 130 கிராம் இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா 150 கிராம் இருக்கும். இதை வந்து சலிச்சு சேர்த்துக்கோங்க, நம்ம அழுத்தி எடுத்ததுனால. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ரொம்ப சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப நேரம் பிசையக்கூடாது. எல்லாமே சேர்ந்து வந்தாலே போதும். ரொம்ப பிசைஞ்சோம் அப்படின்னா ஹார்ட் ஆகிரும். அதனால் நல்லா லேசாக எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும். இது எல்லாமே சேர்ந்து வர ஒரு 30 செகண்ட் போல தான் ஆகும். நம்ம அளவு சரியாக சேர்த்ததுனால கரெக்டாக இதுவே போதும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சமாக பால் தெளிச்சுக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்தாலே போதும். பிஸ்கெட்க்கு மாவு ரெடியாக இருக்குது. இதை வந்து 18லேருந்து 20 பிரித்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பாலாக நம்ம உருட்டி வச்சிடலாம். இதை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டினதுக்கப்புறமா லைட்டாக 2 விரல் வச்சு தட்டிக்கோங்க. லைட்டாக தட்டிக்கோங்க, அப்போ வந்து விரிசல் விடாது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து நல்லா ஒரே அழுத்து வேகமாக பண்ணோம் அப்படின்னா சைடில் வந்து லைட்டாக கிராக் விழும். டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கிராக்கோடு இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இட்லி தட்டில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். அவனில் வைக்கிறதா இருந்தால் 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 17 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் குக்கரில் பண்ணியிருக்கோம். கீழே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்ல கனமான பேன் எடுத்தோம் அப்படின்னா உப்பு சேர்க்க தேவையில்ல, அப்படியே நம்ம பேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான சூடில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் போல் சூடானதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த இட்லி தட்டை வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இதை வந்து 18லேருந்து 20 நிமிஷம் போல் குறைவான சூடில் பேக் பண்ணிக்கோங்க. தீ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால மிதமான சூடில் இருக்கட்டும், அப்படி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 18 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. எனக்கு வந்து சரியாக 15 நிமிஷம் போல் ஆச்சு. இதை வந்து வெளியே எடுத்ததுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக ஆற கிறிஸ்பி ஆகும். இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறி இருக்கு. இதை நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டடா, நம்மளோட பிஸ்கெட்லாம் ரொம்ப அழகாக ரெடியாகியிருக்கு. இது வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் கிறிஸ்பி ஆகும். இது வந்து நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் கடிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நெய் ஏலக்காயெலாம் சேர்த்ததுனால வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. வாயில் போட்டது அப்படியே கரைஞ்சி போயிடுது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.